ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ மகாநதி சீரியல் நேற்றுக்கு எபிசோட் இன்றைக்கி எபிசோட் ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ணல. ஸோ 2 நாளுமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே தான் சுற்றி வந்து ட்ராக் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 2 days ப்ளஸ் இன்றைக்கி ப்ரொமோ பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம விஜயோட எக்ஸ்ப்ரெஷன் தாறுமாறுங்க, வேறு லெவல் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நல்லா அவங்க சொல்ல அவங்களோட அப்சர்வேஷன் பண்ணுறாரு அடுத்தவங்கள, அதை ஃபீல் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. ஆக்டிங்கில் வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காரு நம்ம விஜய். ஸோ இதில் தாங்க அவர் நம்மளுக்கு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் ரொம்பவே. ஸோ அந்த நம்ம விஜய் வந்து காவேரியும் கங்காவும் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அதையுமே காதில் வாங்கி அதையுமே ஃபீல் பண்ணுவார். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமரன் வந்து சொல்லுவார் இந்த வீடை பற்றி, இந்த வீட்டில் வந்து எப்போ வந்தாலும் எங்கள் மாமா ஞாபகம் தான் இருக்குது, எப்பவுமே சிரிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அவங்க சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்டு அதோட ஃபீலிங்ஸையும் அவர் வந்து அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். ஸோ அக்கா தங்கச்சியோட பாண்டிங்கை பார்த்து அழகாக வந்து அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் ஓவரால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரியே காவேரி அண்ட் விஜய்க்கான சீன்ஸ் ரொம்ப கம்மியாக தாங்க காமிச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் வருத்தம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். கொடைக்கானலில் நல்ல நல்ல ட்ராக் காமிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் நம்ம எதிர்பார்க்காத விதமாக கங்காவும் காவேரியும் சேர்ந்துட்டாங்க. பட் அதனால வந்து அந்த ட்ராக்கே தான் கொண்டு போயிருக்காங்க. அக்கா அக்கா அக்கான்னு அக்கா புகழ் மட்டும் தான் பாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் வந்து நம்ம காவேரி வச்சு ஃபன் பண்ணுவார். நீ இப்போ போய் அந்த ரூமில் படுக்க வேண்டியது, எதுக்காக இந்த ரூமுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே ரொம்ப க்யூட்டான மொமெண்ட்ஸும் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நாளை ப்ரோமோவில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை வராங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்கிறாங்க, இதில் சமையல்லாம் வீடியோ பார்த்து தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கையால் ஒரு ரியாக்ஷன் கொடுத்து மூஞ்சில் எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு பாருங்க. ஐயோ வேறு லெவலுங்க. ஸோ உண்மையிலே விஜயோட ஆக்டிங் அண்ட் காவியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொரு பக்கம் நிவின் வந்து ரொம்பவே கோவப்படுறாரு நம்ம யமுனா கிட்ட. ஸோ யமுனா வந்து எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. பட் ஆனால் வந்து அவங்களோட எஜுகேஷன் பற்றி மட்டும் விசாரிக்கிறாங்க. பசுபதி, அஜய், ராகினி அவங்களோட ட்ராக் காமிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அதுக்கான ஷூட்டிங் போயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ரிசப்ஷனோட ஷூட்டிங் இப்போ கோலகாலமாக கொண்டாட போகிறதா சொல்லியிருக்காங்க. மேபி அப்கமிங் ஷெடியூலில் ஷூட் பண்ணுறாங்களா, மேபி கொடைக்கானல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. போனாலும் போவாங்க, சொல்ல முடியாது. அப்படி போகலைன்னா சென்னையிலே வந்து ரெசார்ட் மாதிரி புக் பண்ணி அங்கே வந்து ரிசப்ஷன் கிராண்டாக பண்ணுற மாதிரி பண்ணலாம். பட் அதுக்கான ஷூட்டிங் இன்னும் போகலாம் நினைக்கிறேன். அதனால் வந்து அந்த ட்ராக் காமிக்காமல் கொடைக்கானலில் வந்து மழை பெஞ்சதால் வெளியிலையும் போக முடியல. ஸோ வீட்டுக்குள்ளேயே வச்சு அந்த ஹவுஸ்குள்ளேயே சுற்றி வந்து ட்ராக் எடுத்திருக்காங்க. அதுதான் வந்து இப்போ டெலகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நினைக்கிறது. எல்லாமே என்னோட கெஸ் தான். இன்றைக்கி எபிசோட்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து வளர்கிறாரு நம்ம குமரன். நீ விஜய் வந்து திமிழ் பிடிச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா பழகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வெகுளியாக இருக்கார். எதை சொல்லக்கூடாதுங்கிறத தெரியாமல் வந்து டக்குனு போட்டு உடச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் விஜய் அண்ட் குமரனோட பாண்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சகல பாண்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. என்ன எல்லார் பாண்டிங்கும் நல்லா இருக்குது. விஜய் காவேரியோட பாண்டிங்கும் கொஞ்சம் நிறைய சீன்ஸ் வச்சா நல்லா இருக்குன்னு தான் நம்மளோட ஃபீலிங். பார்க்கலாம் நாளைக்கு எதாவது வைக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஷூட்டிங்குமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த ரிசப்ஷன் ட்ராக்கும் வரும்னு நினைக்கிறேன்.